Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. துதிக்கின்ற மின்கொடி மிதிக்கின்ற மேனி அபிராமி எனது வீழ்த்துணையே அபிராமி 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 எந்தன் வீழ்த்துணையே அபிராமி 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 உனக்கு அப்படியே அந்த அபிராமியுடைய தோற்றம், அந்த அபிராமியுடைய ஞானம், அந்த அபிராமியுடைய துணை உனக்கு எப்பவும் இருக்குமா? உண்மைதான் சாமி. ஸ்வேதாவுக்கு கடவுளுடைய அருள் நிறைய இருக்கு. அவ பூஜை பண்ணத பார்த்துட்டு நாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். அவ்வளவு அர்ப்பணிப்போட பூஜை பண்றா. சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கலாமா? ஏய் அபி, வேண்டாம், சாமி கோச்சுக்க போறாரு. நீ ஏன் தடுக்கிற சதீஷ்? சிவா, சிவ சிவா, அவ தாராளமா கேட்கட்டும். சாமி பதில் சொல்லுவாரு. நீ கேளுமா. சுவாமி, நான் புறப்பட்டு வரும்போது ஒரு லட்சியத்தோடு வந்தேன். அந்த லட்சியம் நெருப்பா என் மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னோட லட்சியம் நிறைவேறுமா? எனக்கு அந்த சாமுண்டியோட அருள் கிடைக்குமா சுவாமி? பாழும் கிணறது பற்றி எரியும் நெருப்பது, வேறும் அருந்து விழும் தூளி கயிற்றின் குழந்தை நீ, நெருப்பில் விழுவாயோ வென்று செல்வாயோ, தெய்வமே எழுதும் உன் விதியை, புறப்பட்டு போவாய் என் குழந்தாய். சாமி, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. சித்தர் சாமி உங்களை கிளம்பி போக சொல்றாரு, போங்க. சாமி, நான் நினைச்சது நடக்குமா? சொல்லுங்க சாமி, தயவு செஞ்சு சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கலனா எனக்கு தலைய வெடிச்சிரும். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானும் தினந்தானை எடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வைக்க மறந்தல்லோ என் கண்ணம்மா, வகை மோசம் ஆனேண்டி, வகை மோசம் ஆனேண்டி. ஸ்வேதா, உனக்கும் சதீஷுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தானே சித்தர்கிட்ட கேட்ட? அது நிச்சயம் நல்லபடியா நடக்கும். அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னா இந்நேரம் இந்த சித்தரை வந்து பார்த்திருக்க முடியாது. அதிர்ஷ்டம் இருந்திருந்தாதான் சித்தரை பார்க்கிற யோகம் கிடைக்கும். நீ நினைச்சது நிச்சயம் நடக்குமா, கவலைப்படாத.
வா. மிஸ்டர் வினோத், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இவர் தான் நடராஜ். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வாங்க. இவங்க இவரோட பொண்ணுங்க. சார் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்போ எங்கம்மா இருக்காங்க? கட்டண புருஷனை கள்ளக்காதனோட சேர்ந்து கொலை பண்ற செய்தி தினமும் பேப்பர்ல வருது. சரி, போட்டோ கொடுமா. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எந்த வயசுல எடுத்த போட்டோ? இது மாமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்தது. மாமா கொடுங்க கொடுங்க. ஐயோ, என் மாமா எப்படி இருப்பாருன்னு என் மனசுல நினைச்சிருந்தனோ அப்படியே கொண்டு வந்துட்டாரு. ஆமாமா. அப்பா அப்பா, என் சிவா மாமா பாத்தீங்களா? கமல்ஹாசன் மாதிரியே இருக்காருப்பா. ஆமா ஆமா. இந்த பாருமா, நீ அவரை பத்தி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சரின்னா அவர் 99% இப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன் சார், இன்னும் 2-3 போட்டோ தருவீங்களா? ஆமா சார், இன்னொரு 3 காப்பி கொடுங்க சார். அதனால என்னம்மா, வாங்கிக்கங்க. இந்தம்மா, இதை நீங்க போட்டோ ஸ்டுடியோல கொடுத்து போட்டோவை கன்வெர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இங்க பாருங்க ராஜ், இந்த படத்தை வச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா சீக்கிரமா உன் தங்கச்சி குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ வேண்டாம் அங்கிள், எங்க மாமா அதை விரும்ப மாட்டாங்க. நாங்க இந்த போட்டோ வச்சு தேடிக்கிறோம். நாங்க வரோம் சார். நாங்க வரோம் அங்கிள். சரி வரோம். சரி நராஜ், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? தேங்க் யூ பா. தேங்க் யூ அங்கிள். தேங்க் யூ. மிஸ்டர் வினோத், எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, அப்ப நான் வரேன். ஓகே சார். கிருஷ்ணா, 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 எங்க இருக்க? கிருஷ்ணா. ஜெயசிம்மா, என்னாச்சு? கிருஷ்ணா, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. ஜெயசிம்மா, இது எங்கடா கிடைச்சது? நீ கோயிலுக்கு போயிட்டு மாந்தோப்பழியா தான் வந்திருப்பன்னு அந்த பக்கமாவே மெதுவா நடந்து வந்து பார்த்தேன். அங்க ஒரு செம்மண் மேடு இருக்குல்ல, அங்கதான் தாயத்து கிடந்துச்சு. ஆமாண்டா, அங்கதான் அந்த முகமுடி திருடன் என்கிட்ட சண்டை போட்டு அந்த செயினை பிடிங்கிட்டு போனான். அப்பதான் அங்க எங்கேயோ விழுந்திருக்கும் போல இருக்குல்ல.
நன்றிங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க இவர் மேல இவ்ளோ அன்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நான் அவன் மேல மட்டும் இல்ல, உங்க மேலேயும் ரொம்ப அன்பா தான் இருக்கேன். அன்னைக்கு கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன், மத்தபடி நான் எதையும் மனசுல வச்சுக்கிற ஆள் இல்ல. எனக்கு உங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். என் கிருஷ்ணா உயிரை காப்பாத்திட்டீங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஏனுங்க, நீங்க நம்ம நம்பூதிரி தோட்டத்து வீட்டுல தானே இருக்காரு. அவர் உடனே கிளம்பி வர சொல்லுங்க. அம்மா, அவரை வர சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போன் பண்ணி அவருக்கு விஷயத்த சொல்லுங்க. ஏங்க, முதல்ல போன் பண்ணுங்க. நமஸ்காரம் ஜமீன்தார் ஐயா. நம்பூதிரி, அந்த அந்த தாயத்தை கிடைச்சிடுச்சு. ஜெயசிமன்ல ஜெயசிமன் அவன் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதை உடனடியா நம்ம கிருஷ்ண கழுத்துல கட்டிடுங்க. அந்த தாயத்தை அவன் கழுத்துல இருந்தா அந்த கங்கம்மாவால அவனை நெருங்கவே முடியாது. இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். இப்பவே கட்டிடுங்க. நான் இங்க மந்திரம் ஜபிக்கிறேன். ஜெயசிமா, அதை வாங்கி உன் கையால நீயே கட்டி விடுற. இந்த ஜெயசிமா, ஜமீன்தாரையா கட்டியாச்சா? கட்டியாச்சு நம்பூதிரி, கட்டியாச்சு. ரொம்ப நன்றி நம்பூதிரி. நீங்க கூடயே இருந்து எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வழி நடத்துறீங்க. நன்றிய உங்க சின்ன பையன் ஜெயசிம்மனுக்கு சொல்லுங்க. அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அந்த தாயத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. ஏனுங்க, போனு கொடுங்களேன். சாமி, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாமா? அது வேண்டாம் தமயந்தியம்மா. 48 நாட்கள் சௌமியா பரிசுத்தமா இருந்த விரதம் இருக்கணும்னு நாம சொன்னது தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கு. மனிதனுக்கு கொடுத்த வாக்கு மீறலாம், தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கு மீறக்கூடாது. அப்புறம் தெய்வ குற்றமாயிடும். 48 நாள் ஒரு பெரிய நாள் ஒன்றும் இல்லை, சட்டன்னு போயிடும். அதுக்கப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தத்தை பிரமாதமா நடத்திடலாம். அது வரைக்கும் கிருஷ்ணாவும் சௌமியாவும் விலகி இருக்கிறதா நல்லது. சரிங்க சாமி, நாங்க மறுபடியும் பேசுறோம். நல்லது. இந்தாங்க. சௌமியா, இன்னும் 48 நாள் தானே, சீக்கிரமா போயிடும். நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. அத்தை, நான் என் கிருஷ்ணாவுக்காக என் ஆயுள் முழுக்க வேணாலும் விரதம் இருப்பேன். இப்படி பேசி பேசி தாண்டி என் அண்ணனவும் மாய வலையில சிக்க வச்சிருக்க. மொத வேலையா அந்த மாய வலைய நான் அறுக்கிறேன்டி, அறுக்காம விட மாட்டேன். வாமா அனிதா. மேடம், ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ அனிதா. மேடம், இந்தியா போய் சாரீஸ் தான் கட்ட போறீங்களா? வேற ட்ரெஸ் எதுவும் வேண்டாமா? நான் போறது வீரசிங்கபுரம்னு ஒரு சின்ன ஊருமா. அங்க போயிட்டு ஜீன்ஸ் டி-ஷர்ட் எல்லாம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம நான் போறது ஸ்வேதா சதீஷ் மேரேஜுக்காக தானே.
அது சரி அனிதா, என் பாஸ்போர்ட் விசா டிக்கெட் எல்லாம் ஹேண்ட்பேக்ல எடுத்து வச்சிட்டலாமா? எடுத்து வச்சிட்டேன் மேடம். ஓகே மேடம், நீங்க நினைச்சா கிராண்டா லண்டன்லயே கல்யாணம் பண்ணலாம். எதுக்கு மேடம் அந்த குக்கிராமத்துல போய் கல்யாணம் பண்றீங்க? அங்க நடக்கிற கல்யாணத்தை சாதாரணமா நினைச்சிடாத அனிதா. அவங்க வீட்ல இருக்கிற சாமுண்டி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அங்க கல்யாணம் பண்ற என் பொண்ணும் என் தம்பியும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதனாலதான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்தை அங்கேயே வச்சுக்கலாம்னு சொன்னதும் சம்மதிச்சிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிசப்ஷன் வச்சுட்டா போகுது. எத்தனை நாள் மேடம் அந்த ஊர்ல இருப்பீங்க? கல்யாணம் முடியற வரைக்கும் வீரசிங்கபுரத்துல இருப்பேன். அப்புறம் இங்க நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ற ஒரு கம்பெனி சென்னையில இருக்கு. அங்க ஒரு 2 நாள் விசிட் பண்ணிட்டு அப்புறம் லண்டனுக்கு வந்துருவேன். இங்க ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குல்ல. ருத்ரமாவுக்கு நான் கிளம்புற விஷயத்த சொல்லிடலாம். அந்த போன் எடுமா. சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏன் கையால சாப்பாடு பரிமாறவே இல்லை. அதான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா சாப்பாடு பண்ண சொன்னேன். காரக்குழம்பு, காய்கறி, கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம், வடை எல்லாமே என் கையால சமைச்சது. என் சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லணும். காரக்குழம்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு பெரியம்மா. அக்கா, என் ஃபேவரட் நான்வெஜ் தான். எப்போ சமைச்சு கொடுப்பீங்க? அத்தை ரொம்ப நல்லா நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்க. ஓ. இந்த பூஜையெல்லாம் முடியட்டும், உங்க கல்யாணமும் முடியட்டும். அதுக்கப்புறம் தினமும் நாட்டுக்கோழியா சமைச்சு போட்டுடுறேன். குக்கரபாண்டி, சொல்லுங்கம்மா. என் போன் அடிக்குது, எடுத்துட்டு வாப்பா. சாப்பிடுப்பா. இங்கே எடுத்து வைப்பா. புவனேஸ்வரி, உங்க அம்மா தான் கூப்பிடுறா. அக்கா பேரை சொன்ன உடனே பொறையேறுது பாரு. அவ்வளவு பாசம். புவனா. ருத்ரா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் புவனா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ருத்ரா. அப்புறம் லண்டன்ல இருந்து நான் இன்னைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு கிளம்புறியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு வந்து சேருவேன்? நாளைக்கு மறுநாள் சென்னைக்கு வந்துருவேன். அடுத்த நாள் காலையில வீரசிங்கபுரம் வந்துருவேன். என்னது? அடுத்த நாள் காலையில வீரசிங்கபுரம் வந்துருவியா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா புவனேஸ்வரி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன் பொண்ணு ஸ்வேதாவை என்னம்மா வளர்த்து வச்சிருக்கடி. நம்ம பண்பாடு, கலாச்சாரம், நம்ம பூஜை முறைகள் எல்லாம் அவளுக்கு அவ்வளவு அத்துப்படியா சொல்லி கொடுத்திருக்கேன். என்னது, பூஜை பண்றாளா? அவளுக்கு விபூதி எடுத்து நெத்தில வச்சுக்க தெரியாது, அவளா பூஜை பண்றா? ஸ்வேதா, உனக்கு விபூதியை எடுத்து நெத்தியிலேயே வச்சுக்க தெரியாதுன்னு உன் அம்மா உன்னை கேலி பண்றா. புவனா, ஆனாலும் உனக்கு இவ்வளவு தன்னடக்கம் இருக்க கூடாதுடி. அவ மந்திரம் சொல்ற அழகையும் பூஜை செய்யற முறையையும் பார்த்து நம்ம
நம்ம குருக்களே அசந்து போறாரு. நீ எதேதோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படியோ உன் வீட்ல 4 நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டா சரிதான். நீங்க எதுக்கு அவங்க பேசுறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிடுங்க. சங்கரி கூட்டு வைமா. ஆமா ஆமா. நீ சீக்கிரம் வந்துரு. ஸ்வேதா கிட்ட பேசுறியா? குடிக்கட்டா?